இந்த அல்வா பொட்டுக்கடலை மாவில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. வாயில் வச்சதுமே கரையும். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் தான் அளந்துருக்கேன். இதே கப்பில் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளந்துக்கணும். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் விருப்பப்படாதவங்க நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப கலர் மாறக்கூடாது. நல்லா ஈவனான கலரில் மிதமான தீயில வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம். சூட்டோடு அரைச்சிடக்கூடாது. சூடாக இருக்கும்போது பொட்டுக்கடலை கிறிஸ்பாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்த கப்பில் வெல்லம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம கரையை தான் வைக்க போகிறோம். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. தூசு மண் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுக்கிறோம். நல்லா வெல்லமாக இருந்தால் நீங்கள் சூடு பண்ணாமல் வெறும் தண்ணியில் கூட கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இதை ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான நெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். பொட்டுக்கடலை எடுத்த கப்லேயே ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான் ஒரு 5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 10 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா அரை கப்புக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்தது நம்ம எடுத்துக்கிறோம். முழுவதுமாக நெய் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பொட்டுக்கடலை நல்லா ஆறி இருக்குது. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. குறப்பாக இருக்கவே கூடாது. நான் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராகவே எடுத்திருக்கேன். குறப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சலடை வச்சு ஒரு முறை சலிச்சிக்கலாம். அடுத்து கடாயில் நம்ம எடுத்த நெய்யில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சு அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ஒரு ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த நெய் கூட சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரி அந்த மாவு தனித்தனியாக தெரியும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம இதில் வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரசலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். முதல்ல 2 கரண்டிக்கு சேருங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அந்த ஈரத்தை ரொம்பவே உறிஞ்சி கெட்டியாகத்தான் செய்யும். 2-3 முறை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கிளறும்போது அதுக்கப்புறம் நல்லா அந்த மாவு வெந்து நல்ல குழப்பு தன்மையாக அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். இப்போ திரும்பவும் நான் இன்னும் 2 கரண்டிக்கு அந்த வெள்ளைக்கரசில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், 2-3 வாட்டி நம்ம கலந்த பிறகு தான் நெய் ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 முறை வெள்ளைக்கரசில் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி வெள்ளைக்கரசிலையும் நெய்யவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இந்த மாவு நல்லா வெந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப குறைவான செலவில் நம்ம ஒரு சூப்பரான அல்வா செஞ்சிடலாம். இப்போ திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு முக்கியமானது ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் அதில் செய்யுங்க. அப்படி இல்லை நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க. இப்போ இது கடைசியாக இருக்கிற அந்த வெள்ளைக்கரசிலையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் முந்திரி, பாதாம் உங்களுடைய விருப்பம் தான் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியை தான் வறுத்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி இதை நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துட்டு கடைசியாக இருக்கிற ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாமல் அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அல்வாவோட கலர் இந்த மாதிரி கலரில் இருக்கணும். டெக்ஸ்சரும் நம்ம அல்வாவை எடுத்தோம் அப்படின்னா அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே வழுவழுன்னு விழணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ அதே கன்சிஸ்டன்சிக்கு அல்வா ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஸ்பூனில் அள்ளும்போது அப்படியே விழுது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கடைசியாக நல்லா வாசனைக்காக ஏலக்காயை தட்டிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா பொட்டுக்கடலை அல்வா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.